ஸ்ரீ தேவி பாகவதம் 17ஆம் பகுதி. சுக முனிவர் பிறந்த கதை. முனிவர்களே, புரூரவனை பிரிந்து சென்ற ஊர்வசி வியாச முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று கவர்ச்சியுடன் அங்கும் இங்கும் உலாவினாள். அதை கண்ட வியாச முனிவர் மிக்க காமம் கொண்டு அவளின் அருகே சென்றார். அவரால் உடலில் எழுந்து பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கும் காமத்தை அடக்க முடியவில்லை. இருப்பினும் அக்னியை மூட்ட முயற்சித்தார். அதற்காக அரணியில் மத்தை பூட்டி கடைய ஆரம்பித்தார். அப்போது அவரின் உடலில் இருந்து பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த வீரியம் அவரை அறியாமல் வெளியேறியது. அப்போது அரணியில் இருந்து வியாசரை போன்றொரு புத்திரன் தோன்றினான். அதனால் மிக்க மகிழ்ச்சியடைந்த வியாச முனிவர் அந்த குழந்தையை தூக்கிச் சென்று கங்கை நதியில் குளிப்பாட்டினார். பின் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்த அக்குழந்தை ஊர்வசி மீது கொண்ட அளவற்ற மோகத்தால் பிறந்தது என நினைத்து கொண்டு அதற்கு சுகர் என்று பெயரிட்டார். அப்போது வானிலிருந்து தேவர்கள் பூமாரி சொரிந்தனர். தேவமங்கையர் நடனமாடினர். இந்திரன், பிரம்மன், நாரதர் போன்றோர் வாழ்த்தினர். அப்போது ஆகாயத்திலிருந்து தண்டமும் கமண்டலமும் வியாச முனிவருக்கு அருகே விழுந்தன. அவற்றை சுகர் எடுத்து கொண்டார். பின் சுகருக்கு வியாசர் உபநயனம் செய்வித்தார். சுகர் மிகவும் பிரகாசமாக வளர்ந்து கற்க வேண்டியவற்றை எல்லாம் கற்று வியாசரை போல பெரும் அறிஞரானார். சுகர் பிறந்ததை அறிந்த பிரகஸ்பதி வியாச முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து சுகரை ஆசீர்வதித்தார். வியாசர் பிரகஸ்பதியிடம் தனது மகனை ஒப்படைத்து அவனுக்கு சகல ஆகமங்களையும் வேதங்களையும் புராணங்களையும் உபநிடதங்களையும் கற்பிக்குமாறு வேண்ட பிரகஸ்பதி சுகரை அழைத்து கொண்டு தேவலோகம் சென்றார். தேவலோகத்தில் பிரகஸ்பதி சுகருக்கு கற்க வேண்டிய அனைத்தையும் கற்பித்துவிட்டு சுகரை அழைத்து வந்து வியாசரிடம் ஒப்படைத்தார். சுகரை கண்ட வியாசர் மிக்க மகிழ்வுடன் சுகரை அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தார். பின் சுகருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார். வியாசர் சுகருக்கு ஒரு முனிவரின் மகளை நிச்சயித்தார். அது பற்றி சுகரோடு பேசிய போது சுகர் திருமணம் செய்ய மறுத்துவிட்டார். தந்தையே, நீங்கள் பல 100 ஆண்டுகள் தவமிருந்து என்னை பெற்றீர்கள். ஆனால் எனது மனம் இல்லறத்தை நாடவில்லை, பிறப்பற்ற மோட்சத்தையே விரும்புகிறது. தேவகுருவான பிரகஸ்பதி என்னை கடைத்தேறச் செய்வதற்கான கல்வியைத்தான் போதித்தார். அவர் சம்சாரத்தில் மூழ்கியிருந்த போதும் அவர் எனக்கு மோட்சத்தை அடையும் வழிகளையே போதித்தார். இல்லறத்தை பற்றி எதையும் போதிக்கவில்லை. இதை தாங்கள் ஏற்றே ஆக வேண்டும். தந்தையே, பெண்களின் மாய வலையில் சிக்காதவன்தான் பெரும் அறிஞனாவான். இதைவிட வேதங்களை படித்து பாடம் பண்ணுவதால் எந்த பயனும் இல்லை. சம்சார சாகரத்திலிருந்து விடுபடுவது தான் கற்றதற்கான பயனாகும். வேதத்தை கற்ற பலர் இல்லற வாழ்வில் இணைந்து மீண்டும் மீண்டும் பிறப்பதால் என்ன நன்மை உண்டு? ஓயாத துன்பங்கள் தான் தொடர்ந்து வரும் என்றார். வியாசர் இல்லற தர்மங்கள் அனைத்தையும் எடுத்து கூறி இல்லறம்தான் உண்மையான அறம் என்று கூறிய போதும் சுகர் அதனை ஏற்கவில்லை. 17ஆம் பகுதி நிறைவடைந்தது.